முழுமுதற் கடவுளின் முதல் கோயில் அருள்மிகு ஆயிரத்தெண் விநாயகர் திருக்கோயில், தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம். அன்பின் சொரூபம், ஆணவம் அழிப்பவன், அன்னை பார்வதியின் அருந்தவ புதல்வன், ஆடல் நாயகனின் ஆசை பாலகன், அன்னையும் பிதாவுமே அகிலமென்று உணர்த்தியவன், அற்புதம் புரிபவன், எங்கும் இருப்பவன், எதிலும் முதல்வன், ஏகாந்தமானவன், நவகிரகங்களின் உச்சியில் அமர்ந்து நன்மைகள் புரிந்திடும் நாவன்மை நாயகன், அறம் பொருள் இன்பம் அனைத்தும் தருபவன், தொங்கும் தும்பிக்கையால் நம்பிக்கை தருபவன், அகன்ற வயிற்றில் அண்டம் காப்பவன், நான்ற வாயில் மாநிலம் காப்பவன், முதலில் வணங்கினால் இனிதாய் முடிப்பவன், அவனே நம் முழுமுதற் கடவுள் விநாயக பெருமான். குலங்கள் காக்கும் குமார கணபதியே, குறைகள் தீர்க்கும் குலங்கள் காக்கும் குமார கணபதியே. உன்னதமான பெருமை மிகு மிகவும் பழமையான பல்வேறு பிரச்சனைகளுக்கு பலன் தரும் பரிகாரங்கள் நிறைந்த உலகத்தில் கட்டப்பட்ட முதல் விநாயகர் கோயிலை பற்றி கூற வந்துள்ளது இந்த குறை தீர்க்கும் கோயில்கள் நிகழ்ச்சி. மோதகம் படைத்தோமே உனக்கு மோதகம் படைத்தோமே, ஐங்கரமுடையவன் ஆனை முகத்தோனே மோதகம். தூத்துக்குடி அருகே ஏரல் எனும் ஊரில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஊர் ஆறுமுகமங்கலம். இது ஒரு காலத்தில் சதுர்வேதி மங்கலம் என்ற பெயருடன் அழைக்கப்பட்டு வந்தது. 4 வேதங்களையும் ஓதுபவர்கள் வாழ்ந்ததால் அந்த பெயருடன் விளங்கியதாக குறிப்புகள் தெரிவிக்கின்றன. பின்னாளில் இங்கு ஆறுமுகன் வழிபாடு சிறப்பு பெற்றதால் இந்த ஊருக்கு ஆறுமுகமங்கலம் என்ற பெயர் நிலைத்தது. இப்படிப்பட்ட இந்த ஊரில் அழகாக அமைந்து அருள் பாலிப்பதுதான் அருள்மிகு ஆயிரத்தெண் விநாயகர் திருக்கோயில். நமது பாரத தேசத்தில் விண்ணை தொட்டு எழுந்து நிற்கும் ஆலயங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு அற்புத வரலாறு உண்டு. அந்த வகையில் ஒரு பாண்டிய மன்னனோடு வாதமிட்டு அந்த மன்னனின் தேசம், படை, செல்வம் அனைத்தையும் தனதாக்கிக் கொண்ட விநாயகரை பற்றிய ஒரு சுவையான கதையே இந்த ஆலயத்தின் தல வரலாறு. அப்படிப்பட்ட ஒரு சுவையான நிகழ்வை காண்போம் வாருங்கள். விநாயகரும் பாண்டிய மன்னரும். சுமார் 4000 வருடங்களுக்கு முன்பு சங்க காலத்தில் தென்மதுரை தேசத்தின் கொற்கை துறைமுகத்தை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த பாண்டிய மன்னரின் பெயர் கோமார வல்லப பாண்டியன். விநாயகர் மீது மிகுந்த பக்தி கொண்ட அவருக்கு 1000 யாகங்கள் செய்தவர் என்ற பெருமையும் இருந்தது. அந்த பாண்டிய மன்னருக்கு குழந்தை பேரில்லாத கவலை மனதை வாட்டியது. புத்திரபாக்கியம் கிடைக்க என்ன வழி என்று அரண்மனை அந்தணர்களை கேட்டபோது வேதங்கள் கற்று ஓதுகின்ற 1008 வேதியர்களை கொண்டு விநாயகருக்கு ஒரு மிகப்பெரிய யாகம் செய்த அந்தணர்களுக்கு சிறப்பான விருந்து படைத்து வெற்றிலை, பாக்கு, பழம் கொடுத்து ஆசி பெற்றால் நிச்சயம் குழந்தை வரம் கிடைக்கும் என்று கூறினார்கள். மன்னர் கோமார வல்லபன் ஒரு பிரம்மாண்ட யாகம் நடத்த தயாரானான். வேதம் ஓதும் 1008 வேதியர்களை கண்டுபிடிக்க முரசறிவிக்கப்பட்டது. வேதங்கள் கற்ற வேதியர்களை தேர்வு செய்ய வேதம் தெரிந்த குழு நியமிக்கப்பட்டது. ஆனால் சரியான ஆட்கள் தேர்வாகவில்லை. நாட்கள் கடந்தன. மன்னருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத கவலையை காட்டிலும் இப்போது யாகம் நடத்த இயலாமல் போய்விடுமோ என்ற கவலை இன்னும் அதிகமானது. அப்போதுதான் வடக்கே நர்மதை நதிக்கரையில் 4 வேதங்களையும் கற்று நன்கு ஓதத் தெரிந்த வேதியர்கள் 1000 பேருக்கு மேலே உண்டு என்று ஒரு செய்தி மன்னருக்கு கிடைத்தது.
மன்னர் ஆட்களை அனுப்பி அந்த வேதியர்களை வரவழைத்தார். அவர்களுக்கு வசிக்க இடம் கொடுத்தார், வாழ ஊர் கொடுத்தார். யாகம் நடக்கும் நாள் வந்தது. யாக மண்டபத்திற்குள் ஒவ்வொரு வேதியராக எண்ணி அனுப்பப்பட்டனர். எண்ணிக்கையின் முடிவில் 1007 வேதியர்கள் மட்டுமே இருந்தனர். ஒரு ஆள் குறைந்தது. மன்னர் பதற்றமடைந்தார். யாராவது ஒரு வேதியர் இருந்தால் தேடி கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள் என்று ஆணையிட அரண்மனை ஆட்கள் எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லை. இறுதியில் மன்னர் ஒரு பக்கம் தேடிய போது 1000 கோடி சூரிய பிரகாசத்துடன் 1000 கோடி சந்திரனின் அழகுடன் ஒரு இளவயது வேதியனை கண்டார். அந்த இளைஞனை காணவே மன்னருக்கு மனம் மகிழ்ச்சி கொண்டது. நடந்ததை கூறி யாகத்திற்கு நீங்களே தலைமை தாங்கி நடத்தி கொடுங்கள் என்று கேட்க, அந்த இளைஞனோ, நான் ஒரு வழிபோக்கன், இப்போது என்னால் தங்கள் யாகத்தில் கலந்து கொள்ள முடியாது என்றும் விரைந்து நான் செல்ல வேண்டும் என்றும் கூறினார். அதனை கேட்ட மன்னர், நீங்கள் எனது நாட்டில் நிற்கிறீர்கள், நான் இந்த நாட்டின் மன்னர், ஆகவே எனது ஆணையை நீங்கள் பின்பற்ற வேண்டும், நீங்கள் எனது யாகத்தில் கலந்து கொள்ள வேண்டும், இது எனது ஆணை என்றார். அதனை கேட்ட அந்த இளைஞன் மன்னரின் ஆணையை ஏற்றுக்கொண்டு யாகத்தில் கலந்து கொண்டான். மன்னர் கோமார வல்லபனின் யாகம் சிறப்பாக நடந்து முடிந்தது. யாகம் முடிந்ததும் 1008 வேதியர்களுக்கும் சிறப்பான உன்னதமான விருந்து வைத்தான் மன்னன். விருந்தினை ஏற்று உணவருந்தி மகிழ்ந்த வேதியர்களுக்கு மன்னன் வெற்றிலை, பாக்கு, பழங்கள், பரிசுகள் கொடுத்து ஆசி பெற்று வந்தான். ஒவ்வொருவரும் மன்னரை மனதார வாழ்த்தி ஆசி புரிந்தார்கள். மன்னரின் மனம் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தது. கடைசியாக 1008வது அழைத்து வந்த அந்த இளைஞனிடம் வந்தார் மன்னர். அங்குதான் மன்னருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த இளைஞன் ஆசி தர மறுத்ததோடு, நீ என்னை வணங்க தகுதியற்றவன் என்று அந்த மகா சபையில் உரக்க கூறினான். மன்னருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி அனைத்தும் சரியும் கட்டிடம் போல சரிந்து விழுந்தது. அந்த இளைஞனை நோக்கி, என்ன தவறு செய்தேன் என்று கேட்க, நான் மனமுவந்து வந்திருந்தால் உன்னை ஆசீர்வதித்திருப்பேன், ஆனால் நீ என்னை கட்டளையிட்டு அழைத்து வந்ததால் உன்னை என்னால் ஆசீர்வதிக்க முடியாது என்றார். அந்த சூழ்நிலையில் மன்னர் தன் நிலையை கூறவும், இளைஞன் தன் வெறுப்பை கூறவும் அந்த இடத்தில் விவாதம் முற்றியது. மன்னருக்கு கோபம் கூடியது. அந்த சபை செய்வதறியாது திகைத்தது. முடிவில் மன்னர் கோபத்தில் அந்த இளைஞனை நோக்கி வாளை உருவிக்கொண்டு பாய, அந்த இளைஞன் வடிவில் இருந்த விநாயகர் மன்னருக்கு தன் உண்மையான உருவை காட்டி அருள் புரிந்தார். மன்னர் அதிர்ச்சியிலும் ஆனந்தத்திலும் செய்வதறியாது நின்றார். பிறகு விநாயகரின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வணங்க வந்த விநாயகரோ, உன் மக்கள், படைகள், நிலங்கள் அனைத்தையும் எனக்கு தானமாக கொடு, உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று கேட்க, மன்னர் ஒரு தேங்காயை உடைத்து அதன் நீரில் தனது தேசத்தை தானமாக கொடுத்தார். விநாயகரிடம் ஆசி பெற்றார். அதன் பின்பு மன்னர் புத்திரதோஷம் நீங்கி தனது தேசத்தையும் திரும்ப பெற்றார் என்று தல வரலாறு கூறுகிறது. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இந்த தலவரலாற்றை கேள்விப்பட்டதும் நம் நேயர்களுக்கு இப்படிப்பட்ட சிறப்பான கோயிலை பற்றி தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஆறுமுகமங்கலம் நோக்கி கிளம்பினோம். ஆலயம் வந்து சேர்ந்தோம். வாருங்கள், ஆலயத்தின் சிறப்பம்சங்களை காண்போம். ஆலய சிறப்புகள்.
2000ஆம் வருடங்களுக்கும் மேலான பழம்பெருமை பெற்ற உலகத்தின் முதல் விநாயகர் கோயில். விநாயகர் ஈசனுக்கு காட்சி கொடுத்த சிறப்பான திருத்தலம். பிரதோஷ நாட்களில் பிரதோஷ விழா கொண்டாடப்படும் ஒரே விநாயகர் திருத்தலம். ஆறுமுக கடவுளும் நடராஜரும் துவாரபாலகர்களாக நிற்கும் அதிசய திருத்தலம். சங்கடகர சதுர்த்தியில் வழிபட்டால் சர்வதோஷங்கள் தீர்த்து சகல சௌபாகியங்களும் அருளும் விநாயகர் திருத்தலம். குழந்தை பாக்கியம் அருளும் உன்னத திருத்தலம். அதுவே ஆயிரத்தெண் விநாயகர் திருக்கோயில். பிள்ளையார் மாமாங்க பிள்ளையார் பிறை சூடும் சிவனார்தான் மாமாங்க பிள்ளையார். பிள்ளையார் மாமாங்க பிள்ளையார் பிறை சூடும் சிவனார்தான் மாமாங்க பிள்ளையார். பிள்ளையார் மாமாங்க பிள்ளையார். ஊரின் மையப்பகுதியில் கிழக்கு திசை நோக்கி காட்சியளிக்கிறது ஆயிரத்தெண் விநாயகர் கோயில். கோயிலை சுற்றி அழகிய 4 தேர் வீதிகள் உள்ளன. கோயில் முகப்பில் தற்காலத்தில் கட்டப்பட்ட ராஜகோபுரம் அழகாக அமைந்து அருள் கொடுக்கிறது. கோயிலுக்குள் நுழையும் போது தூண்கள் நிறைந்த அழகான வரவேற்பு மண்டபம் நம்மை வரவேற்கிறது. மண்டபத்தினை தாண்டிய கோயிலின் நுழைவாயிலின் மேற்புறம் சிறியதாக அழகான விநாயகர் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் என்பதற்கே நம்மை வரவேற்கிறார். ராஜகோபுரம் வழியாக உள்ளே சென்றால் கொடிமரம், பலிபீடம், மூஷிக வாகனம் ஆகியன கருவறைக்கு நேரெதிராக அமைய பெற்றுள்ளது. மகா மண்டபம் தாண்டி நேராக கருவறை சென்றால் கருவறையில் மூலவராக ஆயிரத்தெண் விநாயகர் அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறார். நாங்கள் சென்றபோது பக்தர்கள் விநாயகரை தரிசித்துக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு பக்தர்களின் முகத்திலும் நிச்சயம் ஆயிரத்தெண் விநாயகர் நம் குறைகளை தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கையும் பக்தியும் நிறைந்து காணப்பட்டது. ஓம் ஸ்ரீ மகாகந்தம் கணபதயே நமः. ஏகதந்தம் மகாகாயம் தப்தகாஞ்சன சந்நிபம் லம்போதரம் விசாலாக்ஷம் வந்தேஹம் கணநாயகம். ஏகதந்தம் மகாகாயம் தப்தகாஞ்சன சந்நிபம் லம்போதரம் விசாலாக்ஷம் வந்தேஹம் கணநாயகம். கருவறைக்கு வடபக்கம் கிழக்கு நோக்கிய தனி சன்னதியில் காளஸ்தீஸ்வரர் மற்றும் தெற்கு நோக்கிய தனி சன்னதியில் கல்யாணி அம்மை ஆகியோர் காட்சி தருகின்றனர். அதனை கடந்து குருவடியாக அமர்ந்து தட்சணாமூர்த்தி நமக்கு அருள் கொடுக்கிறார். மகா மண்டபத்தின் தெற்கே உற்சவ மூர்த்திகளாகிய வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் அமைந்து நமக்கு அருள் கொடுக்கின்றனர். கருவறைக்கு வடக்கே தெற்கு நோக்கிய தனி சன்னதியில் பஞ்சமுக விநாயகர் காட்சி தருகிறார். 5 முகங்கள் கொண்டு நின்ற கோலத்தில் அபூர்வ திருமேனியாக காட்சி தருகிறார். இவர்களை கடந்து நாகக்குடையுடன் அமைந்து காட்சி தருகிறார் கன்னி விநாயகர். அவர்களை வணங்கிக் கொண்டு அழகான தூண்கள் நிறைந்த மண்டபத்தில் ஆயிரத்தெண் விநாயகரை நினைத்துக் கொண்டே வந்தால் ஒரு பக்கம் சூரர்களை வெல்வதற்கு முருகனுக்கு உறுதுணையாக இருந்த அவரின் படைத்தளபதி வீரபாகுவுக்கு தனி சன்னதி உள்ளது. அவரை கண்டு வணங்கும் போது முருகனின் சூரசம்ஹார நிகழ்வுகள் நம் மனதை ஆட்கொள்கின்றன. வீரபாகுவை வணங்கிவிட்டு வந்தால் நமக்கு அருள் கொடுக்கிறார் சண்டிகேஸ்வரர். அவரையும் வணங்கி கடந்து வந்தால் கண்களுக்கு நிறைவாய் மங்களமான அலங்காரத்துடன் மங்களங்கள் தந்த அருள் புரியும் அருள்மிகு கல்யாண சுந்தரி அம்பாள் கண்களுக்கு நிறைவாய் நமக்கு காட்சி தருகிறாள். மங்களங்கள் காக்கும் அந்த தாயை வணங்கி வந்தால் சிவகாமி உடனுரை நடராஜர் நமக்கு அருள் கொடுக்கிறார். கோயிலின் பிரகாரத்தில் உற்சவ விநாயகர், சீவிலி விநாயகர்,
அஸ்துர தேவர், காரைக்கால் அம்மையார் ஆகியோர் அருள் கொடுக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து காவல் தெய்வமாக விளங்கும் கால பைரவர் சூலத்துடன் அமைந்து நமக்கு அருள் கொடுக்கிறார். அனைவரையும் வணங்கி கடந்து வந்தால் அங்கு நமக்கு திசாபுத்தி அந்தரங்களை நடத்தி கொண்டிருக்கும் நவகிரகங்கள் அருள் கொடுக்கிறார்கள். அனைத்து தெய்வங்களையும் வணங்கி அமர்ந்த போது கோயிலை பற்றிய ஒரு முக்கியமான, நம் கண்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய மற்றொரு சிறப்பம்சத்தை இங்குள்ள தலைமை அர்ச்சகர் கூறினார். அது நம் அனைத்து நோய்களையும் சிக்கல்களையும் தீர்க்கக்கூடிய ஆதிசங்கரர் எழுதிய மகா கணேச பஞ்சரத்ன ஸ்லோகம் பற்றிய அற்புதமான தகவலாக இருந்தது. பாதுகாக்கப்படும் பொக்கிஷம். இதெல்லாம் மேல இன்னொரு சிறப்பு இந்த க்ஷேத்திரத்துல என்ன அப்படின்னா, சிவபெருமான் விநாயக பெருமானை பூஜை செய்து விநாயக பெருமான் சிவபெருமானுக்கு காட்சி கொடுத்த திருத்தலம். இந்த திருத்தலத்துல யாரெல்லாம் பூஜை பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டா, வேதவியாசர், காகபுஜண்டர், ரோம ரிஷி, அகஸ்தியர், காரைக்கால் அம்மையார் இவெல்லாம் இந்த விநாயகரை பூஜை செய்து இந்த விநாயகருக்கு பதிகங்கள்லாம் பாடியிருக்கா. எல்லாத்துக்கு மேல பகவத் பாதர் ஆதிசங்கரர் தன்னுடைய வியாதி நிவர்த்திக்காக திருச்செந்தூர் பாத யாத்திரை செல்லும் பொழுது தன்னுடைய உபாதை, வயிற்று வலி உபாதை தீர ஒரு களைப்பிலே ஒரு மர நிழலில் தூங்குறார். அப்போ ஒரு அசரீரி வாக்கு, என் கால் தடம் நோக்கி வான்னு ஒரு அசரீரி வாக்கு கேட்க அவர் எந்திரிச்சு ஞான திருஷ்டியில் பார்க்குறார். பார்த்தா ஒரு நல்ல யானை நல்லா குளிச்சுட்டு, நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு குளிச்சுட்டு நடந்து போன கால் தடம் தெரியுது அந்த மண்ணு மேலே. யானை நடந்து போன கால் தடத்தை நோக்கி வரார், இந்த விநாயகனுடைய திருச்சன்னதிக்கு வரார். அப்போனா நம்மளை அழைத்தது இவர் தான் சொல்லி இந்த விநாயகருக்கு இங்கே இருந்து தங்கி இருந்து பூஜை செய்து கணேச பஞ்சரத்னம் என்கின்ற ஸ்லோகத், அதாவது முதாகராத்த மோதகம், சதாவிமுக்தி சாதகம், கலாதராவதம்சகம், விநாசிலோகரக்ஷகம், அநாயகைகநாயகம், விநாசி தேவதைத்தியகம், நதாசு பாசநாசகம், நமாமிதம் விநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கணேச பஞ்சரத்ன ஸ்லோகத்தை தன்னுடைய கரங்களால் எழுதி இந்த விநாயகருக்கு சமர்ப்பணம் பண்ண க்ஷேத்திரம். ஆதிசங்கரர் எழுதி சமர்ப்பித்த அந்த அற்புதமான, நம் நோய்களை தீர்க்கக்கூடிய அந்த கணேச பஞ்சரத்ன ஸ்லோகத்தின் ஓலைச்சுவடிகள் இங்குதான் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பதையும் அதனை கண்ணார காணும் பாக்கியம் பெற்றதையும் எண்ணி நாங்கள் மகிழ்ந்தோம். அதனை நேயர்களுக்கும் காண்பித்ததில் பெரும் மகிழ்ச்சி கொண்டோம். முதாகராத மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம் சகம் விலாசி லோக ரக்ஷகம். முதாகராத மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம் சகம் விலாசி லோக ரக்ஷகம். அநாயகைகநாயகம் விநாசிதே பதைத்யகம் நதாசுபாசுநாசகம் நமாமிதம் விநாயகம். அநாயகைகநாயகம் விநாசிதே பதைத்யகம் நதாசுபாசுநாசகம் நமாமிதம் விநாயகம். பாண்டிய மன்னர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கோயில் பிற்காலங்களில் கிருஷ்ணதேவராயர் வம்சத்தினர், நாயக்க மன்னர்கள், அதற்கு பின்னர் திருவாவடுதுறை ஆதீனத்தாலும் மற்றும் பொதுமக்களாலும் திருப்பணிகள் செய்து விரிவுபடுத்தப்பட்டு 2008ஆம் ஆண்டு 5 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நவகிரகங்களில் கேது கிரகத்தின் அதிதேவதையான மகா கணபதி இங்கு காளஸ்தீஸ்வரர், கல்யாணி அம்மையுடன் அமைந்திருப்பதால் இந்த தலம் கேது தோஷ நிவர்த்தி தலமாக விளங்குகிறது. மேலும் அதனைத் தொடர்ந்து என்னென்ன குறைகளுக்கு என்னென்ன வழிபாட்டு முறைகள் உள்ளன என்பதனை பற்றி இங்குள்ள தலைமை அர்ச்சகர் கூற கேட்போம், வாருங்கள். முக்கிய பரிகாரங்கள். இப்போ உள்ள காலத்துல ஜாதக ரீதியான வேண்டுதல், முன்னோர்கள் சாபம், கணவன் மனைவிக்கு உண்டான சமாச்சாரங்கள், புத்திர சார்ந்த விஷயங்கள், நம்மளுக்கு வழக்கு கோர்ட்டு வழக்கு சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி செய்வனை சார்ந்த கோளாறு விஷயங்கள், உடல் உபாதை, காச நோயின்னு சொல்லக்கூடிய கேன்சர், இந்த மாதிரி உண்டான எந்த ஒரு மன கஷ்டம் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு 2 தேங்காய் வாங்கி இந்த விநாயகரை நன்னா பிரார்த்தனை பண்ணிட்டு 9 முறை பிரதட்சணம் சுற்றி தன்னுடைய பேர் நட்சத்திரம் சொல்லி இந்த தேங்காயை இங்கே பிரார்த்தனை பண்ணி வச்சாச்சு அப்படின்னா 61 நாள்லேருந்து 101 நாளுக்குள்ள எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் விநாயகர் பூர்த்தி பண்ணி கொடுத்துருவார். இந்த காரியம் பூர்த்தி பண்ணோன்னே
இந்த விநாயகருக்கு வேண்டியது மாதிரி நம்மளால முடிந்த அளவுக்கு 108 தேங்காயோ இல்லை 1008 தேங்காய் உடைக்கிறது தான் இந்த விநாயகரோட விசேஷம். இந்த தேங்காய் உடைக்கிறது அப்படின்னா எல்லா கோவிலும் விநாயகருக்கு வந்து செதறு தேங்காய் போடுவா, சூர தேங்காய் போடுவா அப்படின்னு சொல்லுவா, விடல் தேங்காய் போடுவா அப்படின்னு சொல்லுவா. ஆனா இந்த கோவில்ல இந்த சதுர தேங்காய், சூர தேங்காய், விடல் தேங்காய் கிடையாது. 1008 108 தேங்காய் இருந்தாலும் விநாயகர் பெருமானுடைய மூலஸ்தானத்துல 2ஆ உடைச்சு அவர் முன்னாடி அடுக்கிடுவோம். ஏன்னா அந்த தேங்காயை உடைக்க உடைக்க அந்த தேங்காய் ஜலம் நீரானது அவர் மேல தெளிக்கும். அதுதான் இந்த விநாயகருக்கு ரொம்ப அமிர்தம் பிடிக்கும். அந்த தேங்காயை சுவாமிக்கு உடைச்சு நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணி வரக்கூடிய பக்தாளுக்கு அனைவருக்கும் பிரசாதமாக கொடுப்போம். கஜமுகனே கணபதியே சரணம் சரணம் சரணம். கஜமுகனே கணபதியே சரணம் சரணம் சரணம். சங்கடம் தீர்ப்போனே சங்கரனின் மூத்தோனே, சங்கடம் தீர்ப்போனே சங்கரனின் மூத்தோனே. மோதக பிரியோனே மூஷிக வாகனனே, தும்பை பிரியோனே துயர்கள் துடைப்போனே. ஆதி மூலமே வேத முதல்வனே, மூல பரம்பொருளே முழு முதல் தெய்வமே சரணம் சரணம். இத்தனை சிறப்பம்சங்கள் பெருமைகள் வாய்ந்த இந்த கோயிலில் எந்தெந்த நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் என்பதையும் சித்திரை மாதம் நடக்கும் பெரும் திருவிழா சிறப்புகள் பற்றியும் தலைமை அர்ச்சகர் கூற கேட்போம். வழிபாடும் சிறப்புகளும். உத்தர மாதம் ரோகிணி நட்சத்திரம் வளர்பரி சதுர்த்தி திதியில் கொடியேற்றம் நடைபெறும், துவஜாரோகணம் நடைபெறும். அன்றிலிருந்து கரெக்டா 10வது தினம் ஹஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு விநாயக பெருமானுக்கு திருத்தேரோட்டம் நடைபெறும். அன்று இரவு கொடி அவரோகணம், துவஜ அவரோகணம் நடைபெறும். முடிந்து சித்ரா பௌர்ணமி அன்று விநாயக பெருமானுக்கு தீர்த்தவாரி விசேஷமான முறையிலே சேவிக்கப்பட்டு அன்று மீன்பிடி திருவிழா என்று சொல்லக்கூடிய வைபவம் நடைபெற்று விநாயக பெருமான் தன்னுடைய இருப்பிடத்திற்கு அன்னைக்கு தான் வருவார். கோயிலை எப்படி அடைவது? இந்த 1000 விநாயகர் கோயிலுக்கு எப்படி வந்தடைவது என்றால், திருநெல்வேலியில் இருந்து வருபவர்கள் அங்கிருக்கும் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஏரல் எனும் ஊரை அடைந்து அங்கிருந்து சுமார் 3.5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் ஆறுமுகமங்கலத்திற்கு பேருந்தில் செல்லலாம். ஏரல் ஊரிலிருந்து கோயிலுக்கு செல்ல மினி பஸ், ஆட்டோ வசதிகளும் உள்ளன. தூத்துக்குடியில் இருந்து வருபவர்கள் அங்கிருந்து திருச்செந்தூர் செல்லும் பேருந்தில் சுமார் 20 கிலோமீட்டர் பயணித்தால் ஆத்தூர் முக்காணி எனும் இடத்தை முதலில் அடைய வேண்டும். அங்கிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த ஆலயத்திற்கு பேருந்து அல்லது ஆட்டோ மூலம் இந்த கோயிலை வந்தடையலாம். ரயில் மூலம் வருபவர்கள் தூத்துக்குடி அல்லது திருநெல்வேலியை அடைந்து அங்கிருந்து சாலை வழியாக இந்த தலத்தை அடையலாம். விமானம் மூலம் வருபவர்கள் தூத்துக்குடி விமான நிலையம் வந்து சேர்ந்து அங்கிருந்து சாலை வழியாக இந்த தலத்தை அடையலாம். அடிக்கடி உடல்நலக் குறைவு ஏற்பட்டாலும், திருமணத்தில் தடை இருந்தாலும், படிப்பில் குறைபாடு இருந்தாலும், வழக்குகளில் இழுபறி இருந்தாலும், மோட்டார் வாகனங்களில் அடிக்கடி விபத்து ஏற்பட்டாலும், வாகனம் வாங்கும் யோகம் இல்லாதவர்களும், வீடு மனைகள் வாங்கும் யோகம் இல்லாதவர்கள், எந்த செயல் செய்தாலும் தடைகளால் அவதியுறுபவர்கள் என எல்லோருக்கும் வணங்கிய சில காலத்திலேயே நிச்சயம் வெற்றியை தரும் பல்வேறு பெருமைகள் சிறப்புகள் கொண்ட இந்த ஆறுமுக மங்கலத்தில் இருந்து அருள் கொடுக்கும் அருள்மிகு 1000 விநாயகர் திருக்கோயிலுக்கு வாழ்வில் ஒருமுறையேனும் வந்து தரிசித்து நம் குறைகளை போக்கிக் கொள்வோம். விநாயகம் ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச பாகிமா ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச ரக்ஷமாம் ஜெய் கணேச பாகிமா ஜெய் கணேச ரக்ஷமாம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களை 8999393611 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ இப்பொழுதே தொடர்பு கொண்டு தெரியப்படுத்தலாம். முழுமுதற் கடவுளின் முதல் கோயில் அருள்மிகு 1000 விநாயகர் திருக்கோயில், தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம்.